பிரபல நிறுவனமான நெஸ்லே குழந்தைகளுக்கான உணவு பவுடர் ஃபார்முலாவை திரும்ப பெறுவதாக வந்துள்ள அறிவிப்பு பலரை பீதியடைய செய்திருக்கிறது. ஆந்திரத்துல இருந்து ஒரு 10-15 பேராச்சும் இந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ணி இதுக்கான விளக்கம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் இப்போ பார்க்க போறோம். நெஸ்லே நிறுவனத்தினுடைய முக்கியமான 3 தயாரிப்புகள் SMA, BEBA, NAN இந்த 3 தயாரிப்புலையுமே ARA அரக்கிடோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஆயிலில் பேசிலஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா கண்டாமினேட் ஆயிருக்கு. இந்த பாக்டீரியா ஹை டெம்பரேச்சர்லையும் சர்வைவ் ஆகக்கூடியது. இது நீட் பிஜியில் ஒரு முக்கியமான கேள்வி. பேசிலஸ் சீரியஸ் அப்படிங்கிற பாக்டீரியா செருலாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்ஸினை ரிலீஸ் பண்ணுது. இந்த செருலாய்டு அப்படிங்கிற டாக்ஸின் இந்த 3 தயாரிப்புகள்லையும் இருக்குது அப்படிங்கிறத நெஸ்லே நிறுவனமே கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அவங்களே 25 நாடுகளுக்கு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்கள் நாட்டில் சேல்ஸ் பண்ணிங்கன்னா வித்ட்ரா பண்ணிடுங்க, யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் ரீகால் அப்படின்னு சொல்லுவோம். அது பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 25 நாடுகளில் இந்தியாவோட பேர் இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக பயப்படாமல் இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணலாம். அது இந்தியாவில் SMA இருக்குது, BEBA கிடையாது, NAN Pro இருக்குது. இந்தியாவில் உள்ள NAN Proலாம் இந்தியாவிலே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ இந்த மேலே சொன்ன நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். இதை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பால் பவுடர்லையும் கலப்படமா, பால் பவுடரே யூஸ் பண்ணலாம்னா அப்புறம் என்ன பண்ணுறது, எனக்கு தாய்ப்பால் இல்லையே அப்படின்னு வருத்தமாக கேட்டாங்க. தாய்ப்பால் கொடுக்க முடியாத தாய்மார்கள் பால் பவுடர் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அதுவும் நீங்கள் டெக்ஸோலாக் யூஸ் பண்ணுறீங்க, லாக்டோஜன் யூஸ் பண்ணுறீங்க, ஆப்டாமில் யூஸ் பண்ணுறீங்க, சிமிலாக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் இந்த சர்ச்சையில் சிக்கவே இல்லை. NAN Pro மட்டும்தான் சிக்கியிருக்கு அவங்க சொன்ன இந்த 3 ப்ராடக்ட்டில். அதுவும் இந்தியாவில் தயாரித்த ப்ராடக்ட் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக தைரியமாக யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இப்போ இந்த நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணாதீங்க. இந்தியாவில் உள்ளதை யூஸ் பண்ணுங்கள். இந்தியன் பேட்சஸ் அவங்க ரீகால் பண்ணவே கிடையாது. சப்போஸ் அந்த டாக்ஸினை நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா வித்தின் 6 ஹவர்ஸில் நமக்கு வாமிட்டிங், லூஸ் மோஷன் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வந்துடும். ஸோ நான் இவ்வளோ நாளாக என் குழந்தைக்கு கொடுத்துட்டு இருந்தேன், எதுவும் பின்னாடி எதுவும் ப்ராப்ளம் வந்துருமோலாம் பயப்பட வேண்டியதில்லை. அது அக்யூட்டாக ரியாக்ஷனை காமிச்சிரும். இது வரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி சம்பவம் நடக்கவே இல்லை. அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்படவே தேவையில்லை. இதுவும் நெஸ்லே நிறுவனம் அவங்களாவே முன்னெச்சரிக்கையாக அறிவிச்சிருக்காங்க. வேற யாரும் டெஸ்ட் பண்ணிலாம் கண்டுபிடிக்கல. அவங்களாவே எங்கள் பேட்சில் கண்டாமினேட் ஆகிடுச்சுங்கிறத கண்டுபிடிச்சி பேட்ச் ரீகால் பண்ணிட்டாங்க. அப்படி அவங்களே அறிவிக்கலைன்னா கூட வேற யாராவது கண்டுபிடிச்சி மனத்தை வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்களே அறிவிச்சிட்டாங்க. முட்டைக்குள்ளே பூந்து பார்த்தவங்க இந்த வெளிப்படையாக வைக்கிற பவுடரில் கண்டுபிடிக்க முடியாது. அதனால வேறு வழி இல்லாமல் தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த தருணத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். இந்த மாதிரி பவுடர் பால்லாம் தாய்ப்பால் கொடுக்க முடியாத தாய்மார்களுக்கு தான். உங்களுக்கு தாய்ப்பால் தாராளமாக கொடுக்க முடியுது அப்படின்னா அது ஒரு அமிர்தம். அதை நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. அதனால் ஊட்டச்சத்து நிறையா குழந்தைக்கு கிடைக்குது, எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. எதிர்காலத்தில் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல் உங்களை ப்ரிவென்ட் பண்ணுற IgA ஆன்டிபாடிஸ்லாம் அதில் இருக்குது. தொடர்ந்து உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பாலை 1.5 வயசு 2 வயசு வரைக்கும் தாராளமாக கொடுங்க. தாய்ப்பால் கொடுக்க முடியாதவங்க தான் இந்த பவுடரை பற்றி யோசிக்கணும்.